லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். பாத்தியா, நேரம் அங்கதான் போறான். அப்பா, என்னடா ஸ்கூல்ல எலக்யூஷன் பா. அப்படின்னா? பேச்சு போட்டிப்பா. நானும் பேர் கொடுத்திருக்கேன். சரி, போய் நல்லா பேசிட்டு வாடா. நீங்க எழுதி கொடுங்க. இந்தாங்கப்பா. இவன் வேற. டேய், நான் எழுதி தரவா? எதை பத்தி பேச போற? மை ஃபாதர்னு அப்பாவை பத்தி இங்கிலீஷ்ல பேசணும். கிழிஞ்சது. அப்பாவை பத்தி அதுவும் இங்கிலீஷ்லயா? போச்சு. அப்பான்னாவே எனக்கு பிடிக்காது. ஏண்டா, உனக்கு தான் உங்க அப்பா மேல மதிப்பும் கிடையாது, மரியாதையும் கிடையாது. அடிச்சா அட்ரா பாப்பான்னு என்னையவே முறைக்கிறாள் நீ. என்னைக்காவது ஒரு நாள் அப்பா நல்லவரு, அவரை எதிர்த்து பேசக்கூடாது, அவர் பேச்ச கேட்டு நடக்கணும்னு இருந்திருக்கியா நீ? ராஜா, குழந்தைய தெய்வமா ஒண்ணு இல்லையா? ஏன் கோச்சுக்கிற? நீ அடங்கு. டேய், மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லுவாங்க. அதாவது தெய்வத்துக்கு முன்னாடியே அப்பா வந்துடுறாரா? புரியுதா? டேய், என்ன பார்த்துட்டு இருக்காங்க? இதெல்லாம் உங்க அப்பாவுக்கு நீங்க செய்றீங்களா? மாட்டா. எனக்கு பதில் சொல்ல முடியுமா? டேய், உன் தாத்தா சும்மா இருந்தாலும் நீ விட மாட்டல்ல? டேய், 50,000 ரூபாய் ஃபீஸ் கட்டி உன்னை கான்வென்ட்ல படிக்க வச்சிருக்கேன். உன்னால உங்க அப்பனை பத்தி 4 பேர் இங்கிலீஷ்ல எழுத முடியாதா? போய் வேற யாரையாவது போய் கேளு. ஐயோ பாவம். அத்தை, என்னடா? மை ஃபாதர்னு டாபிக்ல எனக்கு எழுதி கொடுங்க. கொடுத்துட்டா போச்சு. குடு. விஜய், என்ன விட சூப்பரா இங்கிலீஷ்ல பேச எழுத தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு. அவர்கிட்ட போய் கேளு, ரொம்ப நல்லா எழுதி தருவாரு. யார் அது? அதோ அங்க உட்கார்ந்திருக்கான் பாரு, அவன்தான். ஐயோ, இங்கிலீஷ்காரனே தோத்துருவான். டேய் போடா, போய் அவர்கிட்டே கேளு. ஆமா, வாழும் ஷேக்ஸ்பியரே எழுதி கொடுங்க, எழுதி கொடுங்க. இப்ப எதுக்கு எல்லாரும் மாமாவை கிண்டல் பண்றீங்க? ஏய், என்ன சொன்ன? யாரா உனக்கு மாமா? மாமாவா? மாமா போ போ. ஏன் மலரு? மாமா, நீங்க தான் எனக்கு எழுதி தரணும். இந்தாங்க புடிங்க. அப்பாவை பத்தி எழுதி கொடுங்க. ஆமா, எழுதி தருவாரு, வாங்கிக்க போ. அது வந்து விஜய் நல்லா எழுதுவாரு, போ. டேய் விஜய், உங்க மாமா இங்கிலீஷ்ல எப்படி எழுதுவாருன்னு நான் சொல்லி காட்டுட்டா? எல்லாருக்கும் குட் மார்னிங். பாண்டி அரியாங்குப்பம் பாண்டி. My Nena is my daddy is also Ariyanguppam. My daddy is my Rajini Kamal hero.
மை நைனா ஹவுஸ் பாத்துக்கோ. மை டாடி செம்ம பெஸ்ட் ஃப்ரெண்ட். மை மம்மி டாடிய டெய்லி அடிச்சு நைனா ரன்னிங். வெரி வெரி ஹாப்பி ஃபேமிலி. ஏய் அறிவிருக்காடி உனக்கு? அவரை பத்தி சொன்னா உங்களுக்கே இப்ப கோபம் வருது? ஒருத்தர் மேல கோவப்படலாம், சண்டை போடலாம். ஆனா இப்படி மனசு சங்கடப்படுற மாதிரி கிண்டலும் கேலியும் பண்றது நல்லாவா இருக்கு? ஐயோ, உங்களுக்கு முதல்ல யார் இந்த உரிமையை கொடுத்தது? இந்த உலகத்துல வசந்தவங்களும் கிடையாது, தாழ்ந்தவங்களும் கிடையாது. இந்த மாதிரிலாம் பேசுறியே, உனக்கு கொஞ்சமாவது ஏதாவது இருக்கா? காலேஜ் முடிச்சு இப்ப வக்கீல் வரைக்கும் படிச்சுக்கிட்டு இருக்கேன். இது கூட உனக்கு சொல்லி தரணும்? ஏய், அறிவு இருந்தா அவ ஏன் அப்படி பேச போறா? வீட்ல வக்கீலுக்கு படிக்கிறது மலரா இருந்தாலும் பாயிண்ட்ல அடிக்கிறதுக்கு டாடி நீங்க தானே இருக்கீங்க. அவ உள்ளத தானே சொன்னா. அது சொன்னா உங்களுக்கே கோபம் வருது? அதானே நமக்கு யாரெல்லாம் ஆகாதோ அவங்க எல்லாரையும் ஒண்ணு சேர்த்து வச்சு நமக்கு எதிராக கொம்பு சீவுறதே அவர் வேலையா போச்சு. இவர் பேசிட்டே இருப்பாரு, நீ கேட்டுட்டே இருக்காத, போய் சமைக்கிற வேலையை பாரு. ஏய் டேய், நீ எல்லாம் எனக்கு ஒரு ஆளே கிடையாதுடா. ஆமாங்க பெரிய இவரு. நான் பாட்டுக்கு என் பொழப்ப பார்த்துக்கிட்டு இருக்கேன். இங்க பாரு, உங்களெல்லாம் எதிர்த்து வேலை பார்க்க எனக்கு நேரமும் கிடையாது, ஆயுசும் கிடையாது. அப்பா, நான் உங்களை பத்தி எதுவுமே பேசலையே. அவனை பத்தி பேசும்போது நீங்க ஏன் குறுக்க வந்து அவனுக்கு சப்போர்ட் பண்றீங்க? இது பாருங்க, அவனை கிண்டல் பண்ண கூடாதுன்னு சொல்றீங்களே, எங்க அவனை வெறும் ஒரு 4 வார்த்தை இங்கிலீஷ்ல பேசி காட்ட சொல்லுங்க. ஏண்டி, இங்கிலீஷ்ல பேச தெரியலனா ஒருத்தன் எதுக்குமே லாயக்கு இல்லாதவன் ஆயிடுமா? நானும் அதை மட்டும் தாமா சொல்றேன். முடிஞ்சா அவனை பேசி காட்ட சொல்லுங்க. நான் சொன்னதை அப்படியே நான் வாபஸ் வாங்கிக்கிறேன். அப்படியே அவன் பேசிட்டாலும் அம்மா கணக்குலாம் இதில் இருக்குது. நான் வரேன் மாமா. டேய் நில்றா. மாமா இப்ப நீ எங்கடா போற? கொஞ்சம் வேலை இருக்கு. டேய், வாழ்க்கை இப்படிதான். ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்மளை விடாம துரத்திக்கிட்டே இருக்கும். நம்ம ஒரு தடவை ஓட ஆரம்பிச்சிட்டா அப்புறம் கடைசி வரைக்கும் பயந்து ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். இந்த பாரு, திரும்ப நின்று எதுக்க வேண்டாமா? இல்லை. டேய், உனக்கு என்னைக்கிடா பேச்சு போட்டி? நாளை கழிச்சு தாத்தா. இங்க பாரு, நாளை கழிச்சு நீ ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி உனக்கும் உன் பாண்டி மாமா நீ கேட்டதை எழுதி தருவாரு. சரியா? சரி தாத்தா. இங்க பாரு, அதை நீ எடுத்துட்டு போய் நீ ஸ்கூல்ல நல்லா பேசுற, ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கணும். ஓகேவா? லாஸ்ட் பிரைஸ் கூட வாங்க மாட்டான். ஓகே தாத்தா. ஓகே. டே பாண்டி, படா போலாம். வரேன் சீதா. ஏய் மலரு, இனிமே இவன் சாதா பாண்டி கிடையாது, அலெக்ஸ் பாண்டி. சாதாரணமா அந்த பாண்டிய 2 பேரும் சேர்ந்து சொரிஞ்சு அலெக்ஸ் பாண்டி ஆக்கி விட்டீங்க. இவன் கொழுந்து விட்டு எரிவான் போல இருக்கே. அவன் என்ன பண்றான்னு நானும் பார்க்க தானே போறேன். ஏன் சீதா, அந்த பையன் எங்க இன்னும் வரலையா? இல்லையே. இந்நேரம் வந்திருப்பானே. வந்திருக்கணும்தா, என்ன ஆச்சுன்னு தெரியலையே. சரி, அவனுக்கு ஒரு போனை போடு.
முன்னாடி அவனுக்கு கால் பண்ணி பார்த்தேன், ஸ்விட்ச் ஆஃப் தான் வருது. என்னது சுவிட்ச் ஆஃபா? மார்க்கண்டேயனுக்கு பயப்படாதவங்க யாராவது இருக்க முடியுமா என்ன? என்கிட்ட அவனுக்கு என்ன பயம்? மார்க்கண்டேயனுக்கு பயப்படுறானோ இல்லையோ, மார்க் போட போற மார்க்கண்டேயனுக்கு பயந்து ஓடி போயிட்டான் போல இருக்கு. அவன் நேத்தே சொல்லியிருந்தான் சீதா, இந்த உலகத்திலேயே அவன் ஒரே ஒரு விஷயத்துக்கு தான் பயப்படுவானா. எந்த விஷயத்துக்கு? இங்கிலீஷ். ஓ, சவால் விடும்போது பக்கத்துல நெஞ்சு நிமித்திக்கிட்டு உட்காந்துட்டு இருந்தான். இப்ப ஓடிட்டான் பாரு. எங்கே அவன், எங்கே மனம் தேடுதே ஆவலாய் ஓடிவா, அங்கே வரும் என் பாடலை கேட்டதும் கண்களே பாடிவா. அப்பா, நீங்க சவால் விட்டதெல்லாம் சரிதான். ஆனா அத நீங்க ஒரு நொண்டி குதிரை கிட்ட விட்டதுதான்ப்பா தப்பு. மலரு, அது நொண்டி குதிரையா இருந்தா கூட பரவாயில்ல. அது அப்படி இப்படி தத்தி தத்தி ஒரு 4-5 அடி எடுத்து வச்சாது போகும். ஆனா அது மண் குதிரை, வச்ச இடத்துல அது அப்படியே தான் இருக்கும். கரெக்ட். பொய்க்கால் குதிரை பார்க்க தான் பளபளப்பா இருக்கும். ஆனா ஓடாத பொம்மை குதிரை நாம தான் தூக்கிட்டு ஓடணும். நோ 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 நோ, அது குழந்தைங்க விளையாடுற மர குதிரை. டொடடாய் 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 ஏறி உட்கார்ந்தா ஓடுற மாதிரி தான் இருக்கும். ஆனா கடைசி வரைக்கும் ஒரே இடத்துல தான் இருக்கும். கரெக்டா மலரே? ஏச்சி, பொழப்ப பார்க்காம குதிரை கழுதைன்னு. அப்பா இங்க பாருங்க, நீங்க பாண்டிக்கு சொல்லி கொடுத்து அத அவன் புரிஞ்சு, அதுக்கப்புறம் பாண்டி விஜய்க்கு சொல்லி கொடுத்து அத அவன் புரிஞ்சு, அதை எடுத்துட்டு போய் அவன் ஸ்கூல்ல பேசி முடியலப்பா. இதெல்லாம் ஆவற காரியமா தெரியலப்பா. பேரன் ஜெயிக்கணும்னு அக்கறை இருந்தா அவரே எழுதி கொடுத்திருப்பாரு. ஒரு சான்ஸ் கிடைச்சா போதுமே. எப்படி சவால் விடுறது, எவனை வச்சு நம்மளை அசிங்கப்படுத்துறதுனே அலைய வேண்டியது. வர வர கறிமீன் வாங்குறமோ இல்லையோ, இந்த வீட்டுல சவால் விடுறதுக்கு மட்டும் ஒரு குறைச்சலும் கிடையாது. என்ன சவால் விட்டாலும் யார் ஜெயிக்கிறாங்கங்கறத நீ பாத்துக்கிட்டு தானே இருக்க. பாக்குறேன். இந்த தடவை எப்படி ஜெயிக்கிறாருன்னு நானும் பாக்குறேன். அப்பா, ஆனாலும் நீங்க சவால் விட்டதுல ஒரு நல்லது நடந்திருக்குப்பா. இனிமே அவன் இந்த வீட்டு பக்கமே வரமாட்டான் பாருங்களேன். தொல்லை விட்டுச்சு போங்க. என்ன மலர இப்படி பொசுக்குன்னு எல்லாத்தையுமே போட்டு உடைச்சிட்ட? இந்த வீட்ல எனக்குன்னு 2 என்டர்டைன்மெண்ட் தான் இருக்கு. ஒண்ணு உன் புருஷன், இன்னொன்னு மேகலாவோட அம்மா. இப்படி ஒவ்வொருத்தங்களே போயிட்டா நான் என்ன பண்ண முடியும் சொல்லு? இப்ப எதுக்கு தேவையில்லாம எங்க அம்மாவை வம்புக்கு இழுக்கிறீங்க? நோ நோ, என்ன இருந்தாலும் ஒரு சீரியஸான குடும்பத்தை நகைச்சுவையில கொண்டு போறதுக்கு அவங்கள அடிச்சுக்க ஆளே இல்ல. அந்த அர்த்தத்துல தான் சொன்னேன். அந்த மெக்கானிக்க இவளே அவன் வேண்டான்னு தூக்கி எறிஞ்சும் நீங்க அவனை கூட்டிட்டு வந்து நடு வீட்டுல உட்கார வச்சு அழகு பார்த்துட்டு இருக்கீங்க. அவனை ரெடி பண்ணி இவளை தோக்கடிக்கணும்னு அலையிறீங்களே, இதெல்லாம் கொஞ்சமாச்சு நல்லா இருக்கா? ஒரு பிரச்சனைன்னு வந்தா என்ன பண்ணணும்? பொண்ணு பக்கத்துல நிக்காம இதெல்லாம் ஒரு பெரிய மனுஷன் பண்ற வேலையா இது? மலரு, இப்போ பாண்டி எங்க போயிருப்பான்? பாண்டி பாண்டிச்சேரியை தாண்டி போயிருப்பான். நீங்க எதுக்கும் டென்ஷன் ஆகாதீங்க, பேசாம விடுங்க. இப்போ அவன் ஓடிட்டான்னு நீ சொன்னப்ப கூட சரி போகட்டும் விட்டுலான்னு தோணுச்சு. ஆனா இவங்கெல்லாம் சிரிக்கிறத பார்த்தா அவனை ரெடி பண்ணி ஜெயிக்க வைக்கணும்னு நான் முடிவே பண்ணிட்டேன். முடிவு பண்ணிட்டு வரோம். இவர் திருந்தவே மாட்டார். சரி, அவன் தான் போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கானே,
எங்கன்னு போய் தேடுவீங்க? அந்த காலத்துல பசங்க ஸ்கூலுக்கு வரலன்னா வாத்தியாருங்க 4 பசங்களை விட்டு அந்த பையனை வீட்டில இருந்து தூக்கிட்டு வர சொல்லுவாங்க. இப்போ வாத்தியாரே அந்த வேலையை செய்ய போறான். சீதா, அங்க அந்த சவுக்கு வச்சிருக்கேன், எடுத்துட்டு வா. சவுக்கா? எடு. கதை முடிஞ்சது. அண்ணே வாங்கண்ணே, வாங்க 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 உக்காருங்க. பாண்டியங்கம்மா, என்ன என்ன கேட்டுனுக்குற? அவன் உன்னை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு தானே காலையில அங்க வந்துக்குனா, அங்க வரலையா? அப்படியே சொன்னா? அதான் சொன்னா. நிஜமாவே என்ன பார்க்க போறேன்னு தான் சொல்லிட்டு போனானா? ஆமாண்ணே, ஆமா. காலைல 8 மணிக்கு நாஸ்டா கூட துண்ணாம தானும் உன் வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பிக்கிட்டான். அப்படியா? சரி சரி. ஃபோன் பண்ணி பாத்துக்கிறீங்களா அண்ணே? ஃபோன் பண்ணேன், சார் பிஸியா இருக்காருன்னு வந்துச்சு. அப்படியா? அண்ணே இருண்ணா, உக்கார். இந்தா உக்காருங்கண்ணே, உக்கார். அண்ணே குடிக்க எதனா கலர் வாங்கியாட்டா? பரவாயில்லம்மா, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். பாண்டியோட அப்பா எங்க? அது திருவண்ணாமலை வரைக்கும் போய்க்குது. என்ன விஷயமா? ஒரு கோவில் விசேஷத்துக்கு தான். திரும்பி வரதுக்கு 2-3 நாள் ஆகும். சரி சரி. நிஜமாவே பாண்டி வீட்ல இல்லையா? இன்னொன்னு, நான் இன்னமும் அவனை வீட்டுக்குள்ளேயே ஒழிச்சு வச்சுனுக்குற மாதிரி கேட்டுனுக்குறீங்க. உள்ள இருந்திருந்தா நீங்க வந்து இம்மா நேரம் ஆகியும் அவன் வந்து உங்களை பார்க்காத இருந்திருப்பானா? அப்புறம் வந்தான்னா என்ன வந்து பார்க்க சொல்லுங்க. சதானே, சதா. பாண்டி உள்ள இருக்கான்ல, அவங்கிட்ட இந்த லெட்டர் கொடுத்துருங்க. சதானே, சதா. பா டேய், இப்ப நீயா வெளியே வர்றியா இல்ல நான் உள்ள வரவா? பாண்டி அண்ணாத்த என்னாண்ட போட்டு வாங்கிடுச்சு, வெளியே வந்து தொலையாண்டா. அதனால தானே டேய், என்னடா பொண்ணு பார்க்க வந்தவங்களுக்கு காபி தண்ணி கொடுக்க வர்ற பொண்ணு மாதிரியே வர்ற? அங்கிள். வீட்டுக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு அங்கிள் ஜங்கிள். அங்கிள், என்னடா கானா பாட சொன்னீங்கன்னா கலையிருவேன். மகதாட சொல்லுங்க, அதையும் பிரிச்சிடுவேன். இதுவே பைக்கை பிரிச்சு மேய சொன்னா பிரிச்சு மேய்ச்சி காலி பண்ணிடுவேன். ஆனா நீங்க இங்கிலீஷை பிரிச்சு மேய சொல்றீங்களே மாமா, எப்படி மாமா என்னால முடியும்? டேய், இங்கிலீஷ்காரனே அடிச்சு துரத்தி விட்டோம், அந்த இங்கிலீஷ் அடிச்சு துவைக்க முடியாதா? சம பஞ்சு மாமா, நோட் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த பாரு, அடுத்த பஞ்சு வாயில பேச மாட்டேன். ஆமா, பாத்துக்க மாமா. டேய், ஏன்டா வரல? மாமா, இந்த இங்கிலீஷை நினைச்சா ரொம்ப பயங்கர மெசல் ஆகுது மாமா. சவால்னு வந்துட்டா ஓடி ஒளிய கூடாதுடா. நானா நீயான ஒரு கை பாத்துறணும். டூ ஆர் டை தான். இந்த பாரு, செய்யணும் இல்லைன்னா செத்து போயிடணும். மாமா, நமக்கு இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரைட்டா டை தான். என்னை நம்பி நீங்க வேற மலர் வேற பந்தயம் கட்டிடுறீங்க. பாவம், மலர் மனசு கஷ்டப்படும் தான் நான் விட்டு குத்தலான்னு முடிவு பண்ணி இங்க இருந்தேன் மாமா. டேய், முட்டி மோதி மண்டையை உடைச்சிக்காம ஒரு விஷயத்தை சும்மா கத்துக்க முடியாதுடா. மாமா, அதான் நமக்கு வராதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா எதுக்கு மாமா நம்ம மண்டையை வச்சுக்கணும்? போடா மக்கு பையல. தோத்து போறதுக்கு பேர் தோல்வி இல்லடா, முயற்சி பண்ணாம இருக்கிறதுக்கு பேர் தான் தோல்வி. இதுக்கு என்ன கவுண்டர் கொடுக்குறது? ஒன்றும் முடியாது. என்னடா யோசிக்கிற? மாமா, இந்த
எல்கேஜிக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் சேர்ப்பாங்களே, அதுல இருந்து +2 வரைக்கும் இந்த 15 வருஷம் மேட்ரை 15 ஹவர்ல முடிக்க சொல்றீங்க மாமா. எப்படி மாமா? கேளு மம்மி. ஏமா நீ மாமா உன்ன பேசினிரு. நம்ம செல்வேக்கா அது வண்டி ஸ்டார்ட் ஆகலையா, அது என்னன்னு போய் ஒரு எட்டு பாத்துட்டு வந்துடுறேன்னா பேசினிருங்க. இப்ப என்ன உன்னை பெரிய ஷேக்ஸ்பியர் மாதிரி கவிதை நாடகமா எழுத சொல்ற? ஆஃப்டர் ஆல் ஒரு 5ஆம் கிளாஸ் பையன் 4 வரி அப்பாவை பத்தி எழுத சொல்றான். இதுக்கு போய் யாராவது தொட நடுங்கி இப்படி ஓடுவாங்களாடா? அது இல்ல மாமா. போடா போய் ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வா. போடா. ஒரே நாள்ல எப்படிங்க ஒருத்தன் இங்கிலீஷும் கத்துக்கிட்டு அதை எழுதவும் முடியும்? நீங்க என்ன நம்பிக்கையில இவனை நம்பி இப்படி ஒரு சவாலை விட்டுட்டு வந்திருக்கீங்க? சவால் இல்லாத வாழ்க்கையில என்ன பெரிய சுவாரஸ்யம் இருந்துற போகுது? இந்த பாரு, அது வரும்போது கப்புன்னு புடிச்சு அதுல ஜெயிச்சு காட்டுறது தான் நம்மளையே நமக்கு புரிய வைக்கிற சம்பவமா இருக்கும். என்ன பாண்டி, நான் சொல்றது சரிதானே? மாமா ஒரு பைக் கைட்டு பிரிச்சு மேஞ்சி மாட்ட சொன்னா 1/2 மணி நேரத்துல பண்றேன். ஆனா எனக்கு வராத இங்கிலீஷ் பிரிச்சு மேய சொன்னா நான் என்ன மாமா பண்ணுவேன்? மாமா ரொம்ப கஷ்டமா இருக்கும் போல இருக்குது மாமா. டேய், தெரிஞ்ச விஷயத்த பண்றதுக்கு பேரு சவால் இல்லடா. தெரியாத விஷயத்த அடிச்சு புடிச்சு கத்துக்கிறதுக்கு பேரு தான் சவால். உன்னை என்ன கூட மாட ஒத்தாசிக்கும் டேசா தூக்குறதுக்கும் தண்ணி கேன் தூக்குறதுக்கும் கூப்பிட்டு வந்திருக்கேன்னு நினைச்சியா? டேய், வாழ்க்கையில ஏதாவது சாதிச்சு காட்டினாதான் அடுத்தவங்க நமக்கு தர வேண்டிய மரியாதையை தானா தருவாங்க. மாமா எனக்கு இங்கிலீஷ்லாம் வராது மாமா. மாமா நீங்க மட்டும் கொஞ்சம் சைலண்டா இருந்திருந்தா நான் அப்படியே எஸ்கேப் ஆயிருப்பேன் மாமா. நீங்க வேற டெரர் ஆகி பெரிய அண்ணாமலை ரஜினிகாந்த் கணக்கா சவால் வேற விட்டு என்ன வேற கோத்து விட்டீங்க மாமா. ஒரு சப்பா மேட்ரு, நீங்களும் அத்தையும் சேர்ந்து சண்டை வலிச்சு பெருசாகி விட்டீங்க.